வெல்கம் டு ஜூஸ் ஹேண்ட் கிராஃப்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டேப் கூட எப்படி போடணுங்கிறத பார்ப்போங்க. சின்ன சைஸில் டேப் கூட போடுறத பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 கலரில் இந்த ஒயருங்க, இந்த மாதிரி 2 கலரில் ஒயரு. அதுக்கப்புறம் டேப்பு, இது கடையிலேயே கிடைக்குங்க. இந்த மாதிரி டேப்பு, இந்த ஒயர் கட் பண்ணுறதுக்கு சிசர், நமக்கு இந்த ஒயர் அளந்துக்கிறதுக்காக இந்த டேப்புங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ அடிபாகம் எப்படி போடுறதுன்னு பார்ப்போங்க. இந்த ஒயரை இப்படி 2ஆக மடக்கிட்டு இப்படி கிழிச்சோம்னா இந்த மாதிரி 2 பார்ட்டு கிடைக்குங்க. 2 ஒயராக கிடைக்கும். இதே மாதிரி இது கூட இன்னொரு ஒயர் சேர்த்தி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம இதை எப்படி ஆரம்பிக்கணுங்கிறத காட்டுறேங்க. இப்போ இந்த மாதிரி 3 ஒயர் நம்ம எடுத்து வச்சுக்கிறோங்க. இந்த 3 ஒயரை எடுத்து, ஏன்னா 3 வச்சு போட்டோம்னா தான் உங்களுக்கு பேக் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த அடிபாகம். இப்போ இதை எடுத்துட்டு நம்ம சின்ன சைஸ் பேக் போடுறதுனால இந்த லெவலுக்கு நம்ம மடக்கிக்கணும். பாருங்க, போதும், இந்த அளவுக்கு மடக்கினாவே போதும். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம அளந்து பார்க்கணும்னா பாருங்க 5 இருக்கு. இதோட சைஸ் 5க்கு நம்ம இப்படி மடக்கிக்கிறோம். இப்படி மடக்கிட்டு இந்த ஒயர் எவ்வளோ நீளமாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லைங்க. இது அப்படியே நம்ம இதில் தான் இப்படி சுற்றி சுற்றி நம்ம போட்டு வர போகிறோம். இப்போது இந்த ஒயரை நமக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ, இதுக்கு அளவெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்கள் கைக்கு எவ்வளோ நீளம் வருமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது இப்போ நல்லா மடக்கிக்கணும். இப்படி மடக்கிட்டு இப்படி மடக்கிட்டு இந்த ஒயரை இதுக்குள்ளே விட்டுக்கோங்க. விட்டுட்டு முதல்ல ஃபுல்லாக ஒரு சுற்றிக்கோங்க. பாருங்க, இப்படி ஃபுல்லாக சுற்றிட்டு இந்த ஒயரில் இதே இந்த 3 ஒயருக்கு இடையில பாருங்கள், இது 3 நீளமாக இருக்குது. இது நம்ம அளந்தது. இந்த 3, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, இந்த 6 எண்ணத்தில் இடையில, இந்த 3 எண்ணத்துக்கு இடையில இப்படி விட்டு பாருங்கள், இது இப்படி மடக்கி இந்த கேப் இருக்குது பாருங்கள், இந்த கேப்புக்குள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். திருப்பி இதுக்கு சென்டரில் எடுத்துகிட்டு நான் இதில் உங்களுக்கு இப்போ புரியும் நல்லா. இது ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டோம். இப்படி எடுத்து நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி சுற்றிட்டு திருப்பி கீழே கொண்டு வந்து நான் உங்களுக்கு புரியறதுக்காக லூஸாக போட்டு காட்டுறேங்க. இந்த 3 ஒயருக்கு இடையில இப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த 2 எண்ணத்துக்கும் இடையில இப்படி விட்டு வெளியில் எடுத்துடணும். வெளியில் எடுத்துட்டு இந்த ஒயர் நல்லா எல்லா ஒயரையும் வெளியில் எடுத்து விட்டுருங்க. எடுத்து இந்த மாதிரி வெளியில் எடுத்துட்டு திருப்பி இப்படி உள்ளே கொண்டு போய் இப்படி கீழே கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்து நான் லூஸாக தான் உங்களுக்கு புரியிற காட்டுறேங்க. நீங்கள் நல்லா போடும்போது நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க.
பாருங்க இப்படி சுற்றிட்டு திருப்பி கீழே வந்து இதுக்குள்ளே இப்படி விட்டு இதுக்குள்ளே இப்படி வெளியில் எடுக்கணும். சிக்கு விலகாமல் பார்த்துக்கோங்க, இல்லாட்டி ஒயர் அந்து போயிடும். பாருங்க இதே மாதிரியே தான் ஃபுல்லாக நீங்கள் போட்டு வாங்க. இங்கே பாருங்கள் இப்படி தான் நீங்கள் டைட்டாக போடணும். இப்போ நீங்கள் போட்டுட்ருக்க இங்கே ஒயர் தீர்ந்துருச்சுன்னு வைங்க. இங்கே பாருங்கள் 3 ஒயர் வச்சுருந்தாங்களே, இப்போ 2 தான் இருக்குது. அப்போ இப்படி தீர்ந்துருச்சு அப்படின்னா இதுக்கு இடையில இங்கே பாருங்கள் இந்த ஒயரை இப்படி இடையில நீங்கள் சொருகி விட்டுக்கணும். இப்படி சொருகிட்டு நீங்கள் போட்டு வாங்க. எப்பயும் போல் உங்களுக்கு புரியலன்னா இன்னொருக்கா பார்த்துக்கோங்க. இதே தான், இவ்வளோதான். இந்த நாட்டு இப்படியே நீங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு அடிபாகம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு போட்டுட்டு இதை காட்டுறேங்க. இப்போ நம்ம பாருங்கள் இது 2வது லைன் முடிஞ்சு 3வது லைன் போட்டுட்ருக்கேன். இதே மாதிரி இப்போ இந்த ஹோல்குள்ளே 2 நாட் போடணும் நீங்கள். இதே மாதிரியே ரவுண்டாக நீங்கள் சுற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அடிபாகம் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இதுக்கு இவ்வளவுதாங்கிற அளவெல்லாம் இல்லைங்க, நம்ம இஷ்டம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த லாஸ்ட் இந்த ரவுண்டு திருப்பும்போது இந்த ஒரே இதில் நான் 3 நாட் போட்டிருக்கேன். அப்போ இந்த வளைவில் வந்து உங்களுக்கு 3 நாட் போட்டோம்னா தான் மேலே வரையில் கரெக்டாக வரும். இதில் எல்லாம் ஒவ்வொன்று தான் போடுவோம். இந்த லாஸ்ட்டில் இந்த கடைசிலையும் இந்த கடைசிலையும் ஒரே நாட்டில் 3 போடுங்க. இதே மாதிரியே உங்களுக்கு எந்த அளவுக்கு அகலம் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு இதை போட்டுக்கலாங்க. பாருங்க இது இப்படியே வச்சு இப்படி சுற்றி இங்கே தீர தீர நீங்கள் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு இடையில ஜாயின் பண்ணி இதே மாதிரி நீங்கள் இப்படியே போட்டு வாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அகலம் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் இதை போட்டுக்கலாம். இதே மாதிரி கண்டினியூ பண்ணி நீங்கள் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இந்த அடிபாகம் போட்டதுக்கப்புறம் 2வது இது எப்படி ஆரம்பிக்கணுங்கிறத, உங்களுக்கு பேக் மேலே எப்படி போடணுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.